என்ன நேயர்களே, மாம்பழக்கொட்டையை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி செய்யுங்க. அப்புறம் அடுத்த குறிப்பு, தலைவலி. மாம்பழக்கொட்டையை சிறிதளவு ஆட்டுப்பாலுடன் சேர்த்து அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி குணமாகும். ஆட்டுப்பாலோட சேர்க்க சொல்றாங்க. ஆட்டுப்பாலுக்கு எங்க போகுது? சில நேரத்தில் கிடைச்சதுன்னா மாம்பழக்கொட்டையை சிறிதளவு ஆட்டுப்பாலுடன் சேர்த்து அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி குணமாகும். அடுத்த குறிப்பு, இரத்த சோகை. மாம்பழத்தை பாலுடன் சேர்த்து தொடர்ந்து பருகினால் இரத்த சோகை விரைவில் குணமாகும். அடுத்த குறிப்பு, அஜீரணம் மற்றும் வயிற்றுக் கோளாறுகள். 1. மாம்பழத்தை பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் மற்றும் ஜீரண கோளாறுகள் உடனடியாக சரியாகும். 2. 70 கிராம் மாம்பழச்சாறுடன் 2 கிராம் சோந்த் சேர்த்து காலையில் சாப்பிட்டால் பசியை தூண்டி அஜீரண கோளாறுகளை நீக்கும். 3. மாங்கொட்டையை பொடி செய்து அதனை சம அளவு தேனுடன் குழைத்து சாப்பிட்டால் வாயு தொல்லைக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். 4. மீன் சாப்பிட்டதால் ஏற்படும் வயிற்றுக் கோளாறுகள் மாம்பழ துண்டுகள் அல்லது மாம்பழச்சாறு சாப்பிடுவதால் சரியாகும். அடுத்த குறிப்பு பசியின்மை. 1. மாங்காய் சாறுடன் சிறிதளவு உப்பும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டால் பசியின்மை நீங்கும். சாப்பிட்டவுடன் மாம்பழ முரப்பா சாப்பிடுவதும் நல்ல பலனை அளிக்கக்கூடியது. அடுத்த குறிப்பு வயிற்றுப்போக்கு. மாம்பழச்சாறு அரை கோப்பையுடன் 25 கிராம் தயிர், ஒரு தேக்கரண்டி இஞ்சி சாறு சேர்த்து ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். இதை நம்ம திருப்பிய படிப்போம். மாம்பழச்சாறு அரை கோப்பையுடன் 25 கிராம் தயிர், ஒரு தேக்கரண்டி இஞ்சி சாறு சேர்த்து ஒரு நாளைக்கு